நாம் பொருட்படுத்தாத சிறிய உதவிகள் மேலும் பலரின் வாழ்க்கைக்கு நிவாரணமாக அமைந்துள்ளதை நாம் இன்று புரிந்து கொண்டோம். 15 வருடங்களாக மதுகொண்டினால் சிரமப்பட்ட சிலருக்கு உதவும் வாய்ப்பு இன்று எமக்கு கிட்டியது. இவ்வாறான சிறிய குறைபாடுகள் தொடர்பில் அரசியல் தலைவர்கள் பொருட்படுத்துவதில்லை. எனினும் நமக்கு அது பாரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இங்கிருந்தே மிளகாய் நாட்டின் பல பகுதிகளுக்கு அனுப்பப்படுகின்றது, தானியங்கள் அனுப்பப்படுகின்றன. இந்த பாலம் உடைப்படுக்கும் போது பல லட்சம் பெறுமதியான எமது பொருட்கள் வீண்விரயமாகின்றன. சுமார் 2500 குடும்பங்கள் பயன்படுத்தும் இந்த இதுர்காஸ் வெவ மதகு 15 வருடங்களாக புனரமைக்கப்படாமையினால் பாரிய சிரமங்களை மக்கள் எதிர்நோக்க நேரிட்டது. விவசாயத்தினை ஜீவனோபாயமாக கொண்டுள்ள இந்த மக்கள் தாம் அறுவடை செய்யும் பொருட்களை கொண்டு செல்வதற்கு இந்த மதகு பாரிய இடையூறாக அமைந்திருந்தது. எமது விவசாய நிலங்களுக்கு இந்த மதகின் ஊடாகவே பயணிக்க வேண்டும். நாம் வாகனங்களில் செல்வோம், எனினும் பயணிக்கும் போது வழுக்கும். இந்த பிரச்சனையை புரிந்து கொண்ட நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் கீழ் இந்த மதகின் புனரமைப்பு பணிகள் வர்த்தகர் அஜித் விஜயதுங்கவின் பூர்ண அனுசரணையுடன் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. අපි ගම් වලට ගියාම ඒ ගම් වලට ජනතා නියෝජිතයෝ කියන කිසිම நாம் பல கிராமங்களுக்கு சென்றோம். மக்கள் பிரதிநிதிகள் எவரும் அந்த கிராமங்களுக்கு சென்றிருக்கவில்லை. அந்த கிராமங்களில் 30-35 வருடங்களாக வீதிகள் புனரமைக்கப்படவில்லை. அந்த வீதிகளில் முன்னோக்கி மாத்திரமே செல்ல முடியும். நாம் அங்கும்புற பகுதியினூடாக உட்பிரவேசித்து குருநாகளின் ஊடாகவே வெளியே வந்தோம். நகர் பகுதிகளில் காப்பட் வீதிகளை அவதானித்தோம். எனினும் அந்த வீதிகள் நிறைவு பெறும் வீதிகள். குறுக்கு வீதிகளில் விபத்துகள் ஏற்படும். மழை காலங்களில் அந்த வீதிகள் கால்வாயை போன்று காணப்படும். சிரசவிற்கு சிறந்த ஒரு இதயம் உள்ளது. சிரச ஊடகம் என்பது எடுத்துக்காட்டான ஊடக நிறுவனம் ஒன்றாகும். அனைத்தையும் சிரசவே ஆரம்பித்தது. ஏனையவர்கள் அதனை பின்பற்றுகின்றனர். சிரச ஏதேனும் ஒன்றை செய்வதாக கூறினால் நிச்சயமாக செய்யும். அதிகாரத்தை பெறுவதற்காக ஒன்றையே கூறுவர், அதிகாரத்தை பெற்றதும் வேறொன்றை கூறுவர். எனினும் சிரச அவ்வாறு அல்ல. சிரச அன்றும் பொதுமக்களுடன் இருந்தது, என்றும் பொதுமக்களுடனேயே இருக்கின்றது, நாளையும் பொதுமக்களுடனேயே இருக்கும். நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் கீழ் தனமால்வில பிரதேச செயலக பிரிவின் 6வது திட்டமாக இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. எமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எமது பிள்ளைகளுக்கு வீதியில் பயணிக்கக்கூடிய ஒரு நிலையை சிரச உருவாக்கியுள்ளது. சிரச நிறுவனத்திற்கு மிக்க நன்றி. நமது கிராமத்தில் முன்னெடுக்கும் இந்த நடவடிக்கைக்காக நாம் சிரசவிற்கு தலைவணங்கி நன்றி செலுத்துகின்றோம். பல வருடங்களாக நிறைவேற்றப்படாத எதிர்பார்ப்பு நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் ஊடாக பூர்த்தி செய்யப்படும் மகிழ்ச்சியினால் இவ்வாறு தலை வணங்கி நன்றி கூறுவதாக மக்கள் கூறுகின்றனர். தனமால்வில பிரதேச செயலாளர் பிரிவில் மேலும் 3 திட்டங்கள் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டம் தயாராக உள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் கீழ் ஆரம்பிக்கப்பட்ட 4 திட்டங்கள் மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. 2 தசாப்தங்களாக எவ்வித புனரமைப்பும் மேற்கொள்ளப்படாத தம்புள்ள தமனயாய வீதி புனரமைக்கப்பட்டு மக்களிடம் கையளிக்கப்பட்டது. 5000 மீனவ படகுகள் கடலுக்கு செல்லும் சிலாபம் பிரதேசத்தில் பல வருடங்களாக குறைபாடாக காணப்பட்ட கலங்கரை விளக்கம் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் ஊடாக நிர்மாணிக்கப்பட்டது. காட்டு யானைகளின் தொல்லைகளால் பாதிக்கப்பட்டிருந்த ஹம்மாந்தோட்டை, கெலியபுர, பத்தலையாகம மக்களுக்கு 3 கிலோமீட்டர் தூரத்திலான யானை வேலி அமைக்கப்பட்டது. ஹம்பேகமவில் 3 நீர் திட்டங்கள் முன்னெடுப்பு. 800 குடும்பங்களின் நீர் தேவையை பூர்த்தி செய்து சிறுநீரக ஒழிப்பு ஜனாதிபதி செயலணி மற்றும் கடற்படையின் தலையீட்டின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட நீர்த்திட்டம் மக்களிடம் கையளிப்பு. ஹம்பேகமுவ 2ஆம் நிலை பாடசாலை மற்றும் ஹம்பேகமுவ ஆதார வைத்தியசாலைக்கு தூய்மையான குடிநீர். இவை அனைத்தையும் மக்களிடம் கையளிப்பதற்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்திற்கு 1 மாதத்தை விட குறைந்த காலமே தேவைப்பட்டது. அபிவிருத்தி செய்யப்படாத பாதைகளை புனரமைத்தல், தூய்மையான ஒரு துளி நீரை கோரும் மக்களுக்கு குடிநீர், மலசலக்கூட வசதி இன்று தவிக்கும் மக்களுக்கு மலசலக்கூட வசதி, வாசிக்கும் பழக்கத்தை ஊக்குவிப்பதற்கான நூலகம் உள்ளிட்ட
பல திட்டங்கள் தற்போது நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படுகின்றன. நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் ஊடாக விரைவில் இந்த திட்டங்கள் மக்களிடம் கையளிக்கப்பட உள்ளன.